ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் கேவுரு கூழ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இனிப்பு கூழுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கேவுரு மாவு 1/2 கப்பு, உப்பு, வெல்லம், கொஞ்சம் நெய். புளிப்பு கூழுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கேவுரு மாவு 1/2 கப்பு, தயிர், உப்பு. இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஏனத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்து அதை கொதிக்க விடுங்க. அந்த தண்ணி கொதிக்கிறதுங்காட்டியும் நம்ம எடுத்து வச்ச கேவுரு மாவை தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி வச்சுக்குங்க. இப்போ இந்த கலக்கி வச்ச கேவுரு மாவை நம்ம கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி நல்லா கை எடுக்காமல் ஒரு 10 நிமிஷம் நல்லா கலருங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் ஊற்றும் போது நல்லா கலந்து விடுங்க, அப்போ தான் கட்டிப்படாமல் வரும். நல்லா கலந்து விட்டு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொச்சதும் உப்பு சேர்த்துடுங்க. இனிப்பு கூழுக்கு நம்ம எடுத்து வச்ச பாலை சேர்த்துட்டு அதுங்கூடவே நம்ம எடுத்து வச்ச வெல்லம், அப்புறம் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம இனிப்பு கூழ் தயார். இந்த கூழை 6 மாதத்து குழந்தையிலேருந்து நம்ம கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். குழந்தை கொடுக்கும்போது இதை நல்லா வடிகட்டி கொடுங்க. குழந்தைங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடாக இதை கொடுக்கலாம். வாசனைக்கு ஏலக்காய் பொடி இருந்தால் கூட போட்டுக்கலாம். அடுத்து புளிப்பு கூழ், அதாவது உப்பு கூழ் செய்கிறதுக்கு நம்ம காசி வச்ச கேவுரு மாவு கூழோட கொஞ்சம் உப்பும் தயிரும் சேர்த்து கலந்து தேவைப்பட்ட வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து குடிக்கலாம். இது வெய்ய காலத்துக்கு குளிர்ச்சியாக இருக்கும். இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.